Hi friends, welcome back to Akka Samayal. இன்றைக்கு நாங்கள் சுன்னா லசானியா என்னென்னு செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்களா ப்ளீஸ் மறக்காமல் அக்கா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பேன் சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இப்போ 4 பல்லு உள்ளி நல்லா சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வெட்டி வச்சுக்கிறேன். இதையும் சேர்க்கிறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு, சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் மீன் டீனா நான் உதிர்த்தி வச்சிருக்கிறேன், அதையும் இப்போ சேர்க்கிறேன். தூளுண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ கறி கொஞ்சம் வத்தி வரட்டும். இது தண்ணி ஒன்றும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி விடுவோம். இப்போ எங்களோட டின் ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஆற விடுவோம். அடுத்ததாக நாங்கள் வந்து லசானியா சீட் ரெடி பண்ணுவோம். அதுக்கு இதில் நான் தனியாக கொதிக்க வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் எந்த ஆயிலும் விடலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் அதில் லசானியா சீட்டை சேர்க்க போகிறேன். நான் 8 லசானியா சீட் எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிற லசானியா சீட்டின் பேக்கிங்குக்கு பின்னுக்கள் இது இருக்குது. 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணணுமெண்டு இதில் வந்து 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு குக் பண்ண சொல்லி கிடக்கு. இப்போ எங்களோட லசானியா சீட்டும் ரெடி ஆகிட்டு இப்போ தண்ணியை வடிப்போம். நாங்கள் லசானியா சீட் வந்து அவிக்க போடைக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்துக்கு போட்டதால் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். முதலாவதாக நான் ரெட் சோஸ் எடுக்கிறேன். அடுத்ததாக நான் லசானியா சீட் வைக்கிறேன்.
அடுத்ததான் ஒயிட் சாஸ். நீங்கள் வேணுமென்னா ஒயிட் சாஸையும் ரெட் சாஸையும் மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். அடுத்ததான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற கறி. அடுத்ததான் ரெட் சாஸ். அடுத்தது சீஸ். திரும்ப நாங்கள் இதே ஸ்டெப்பை திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். ரெட் சாஸ், இதில் நான் கொஞ்சம் ஒயிட் சாஸையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்தது திரும்ப லசானியா சீட். ஒயிட் சாஸ், கடைசியாக திரும்ப சீஸ். இப்போ இதை நாங்கள் ஒரு ஃபாயில் பேப்பராக கவர் பண்ணி விடுவோம். ஏற்கனவே அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் அவனுக்குள்ள ஒரு 30 நிமிஷத்துக்கு வைப்போம். அதில் ஒரு முதல் 20 நிமிஷத்துக்கு ஃபாயிலோட வைப்போம். இப்போ இந்த கடைசி 10 நிமிஷத்துக்கு ஃபாயிலை ரிமூவ் பண்ணிட்டு வைப்போம். இப்போ அவனுக்குள்ள இருந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விடுவோம். ஆறின பிறகு இதை நாங்கள் சர்வ் பண்ணுவோம். இப்போ இதை நல்லா ஆறிட்டு இப்போ நாங்கள் இதை கட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட சொன்ன லசானியா ரெடி ஆகிட்டு நீங்கள் இதை வீட்டை செய்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் அக்கா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.